ஓ ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நம்ம ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோம். ஓகே, ஏர்பாடு வாங்கியிருக்கோம். ஓகே, ஏர்பாட் ப்ரோ. ஓகே, இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, உங்களுக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து அன்பாக்சிங் பண்ணதை வந்து செப்பரேட் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஐஃபோன் வாங்கினது அண்ட் ஐபேட் வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபேடு, ஐஃபோனு அண்ட் மேக் புக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஸ்டோரில் தான் வாங்கினோம். ஓகே, ஆன்லைன் வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கினோம். பட் வந்து இது மட்டும் ஏர்பாட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக மாலுக்கு போயிட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியா ப்ரைஸ்க்கும் ஓகே, ஸோ இங்கே மலேசியாவில் உள்ள ப்ரைஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. என்னடா சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஏர்பாட் ப்ரோ வந்து 26,300 rupees. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,300 rupees. நான் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஸோ இதோட ப்ரைஸ் நான் வாங்கின ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000. ஓகே, ஆல்மோஸ்ட் 11,000 வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 26,300 rupees. நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா 15,100 rupeesக்கு தான் வாங்கினேன். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே செம்மையாக ரேட்டு. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி நான் ஏர்பேடு யூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ நம்ம எல்லாமே ஆப்பிள் டிவைசஸ் யூஸ் பண்ணாச்சு. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்பேடு இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எல்லாேருக்கும் ஒரு மெயினான கொஸ்டின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏர்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டிவைஸில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆண்ட்ராய்டு டிவைஸில் வந்து ஏர்பாடு வந்து ஒர்க் ஆகும். இல்லை, நான் டெஸ்ட் பண்ணேன். ஓகே, சேம் குவாலிட்டி, அங்கே என்ன குவாலிட்டி இருந்துச்சோ அதே குவாலிட்டி வந்து இங்கேயும் கிடச்சிது. பட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேக் மிஷின்லேயோ இல்லை ஐபேட்லேயோ ஐஃபோன்லேயோ அந்த அனிமேட் ஆகி அப்படியே ஓப்பன் ஆகும். ஓகே, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓகே, நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி நைஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே நீங்கள் வந்து நார்மல் ப்ளூடூத் டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்து இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காதில் வச்சுருக்கீங்க, வச்சுருந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அவருடைய டிவைஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு சாங்ஸ் மட்டும் இதை கேள்றா அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக உங்களோட ஏர்பாடுக்கு வந்து அவர் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஜெர்மனியில் இருக்கும்போதே நானும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்பாடெலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஓகே, ஸோ பண்ணும்போது கடைசியில் இதுதான் சாம்சங் தான் வாங்கினேன். ஓகே, ஏர்பாடு வாங்கினேன். நம்மளோட ஐஃபோன் டிவைசஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மள்ட்ட ஐஃபோன் டிவைசஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப கனெக்டிவிட்டிவாக இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு டிவைஸ்லையும் போய் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப நைஸாக இருந்துச்சு. சரி வாங்க, வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எப்படி அன்பாக்சிங் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஒரு செப்பரேட் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே ஸோ ஏர்பேட் இருக்குது. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏர்பேட் வந்து வந்துச்சு. இதோட சேர்த்து சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஐஃபோன் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஐஃபோனில் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஐபேட்லேயே வச்சு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிரெக்டாக தான் பார்க்கலாம். வாவ்,
வந்துடுச்சு. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ கனெக்ஷன் கொடுக்குறேன். நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்கிப் பண்ணிடலாம். செட்டப் லேட்டர் கொடுக்கலாம். ப்ளூடூத் சார்ஜஸ் இருக்குது. 6 month இதுன்னு சொல்கிறாங்க. நவ் வந்து காரை வச்சு பார்க்கலாம். காலத்தில் இருக்கலாம். சுத்தமாக அமைதியாகிடுச்சு. வெளியிலேருந்து விண்டோஸ் சவுண்டு கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிட்டே இருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐஃபோன் அண்டு மேக் புக்கெலாம் ப்ரைஸ் கம்பேரிசன் கொடுத்தோம். ஐபேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஐபேடு வந்து நம்ம மலேசியாவில் வந்து தான் வாங்கினோம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 5,000 to 10,000 வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால தான் அதுக்குன்னு ஒரு தனியாக செப்பரேட் வீடியோ போடல. ஸோ வந்து டேரெக்டாக ஏர்பாடு வந்து நான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, நேற்று பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ போடுறோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்பாட் செகண்ட் ஜெனரேஷன். நிறையா இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் புக் வாங்குறவங்களுக்கு, ஸோ நிறையா ஃபோன் வாங்குறவங்களுக்கு வந்து இந்த ஏர்பாடு வந்து ஃப்ரீயாகவே சில இடத்துலலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் நிறைய ஏர்பாடு வந்துடுச்சு. ஓகேங்களா, எக்ஸாக்ட் சேம் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேக் ஷுவர் உங்களுடைய சீரியல் நம்பர் வந்து சிங்க் ஆகிருக்கா ஆப்பிள் சப்போர்ட் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி அதிலலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்க எப்போதுமே இந்த லைட் எரியிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் ரெட் கலர் எரியும். ஸோ இந்த இடம் லைட் எரியல அப்படின்னா க்ரே கலரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இல்லை அப்படின்னாக்கா அது ஃபேக் மாதிரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலர் இல்லை அப்படின்னா ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, ஃபேக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சீரியல் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ளே இருக்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஃபேக் ப்ராடக்ட்டு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ அதிகமாக இருக்கோ, ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேக் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி அவங்க செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஏர்பாடு செகண்ட் ஜெனரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஓகே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,100 rupees நம்ம பேமெண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அதான் சொல்லல நிறையா ஃப்ரீ கொடுக்குறாங்க. நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 14,100 கொடுக்கணும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மலேசியாவில் வாங்கினீங்க அப்படின்னா 10,557 rupees நீங்கள் கொடுக்கணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கும் அதுக்கும் 4,000 rupees வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் மலேசியாவில் வாங்கினாங்க அப்படின்னா ஒரு ஏர்பாட் செகண்ட் ஜெனரேஷன் வாங்கினீங்கன்னாவே 4,000 டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டோரில் போய்ட்டு ஆப்பிள் ஸ்டோரில் ஷாப்பிங் மாலில் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்டோர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டோரில் போய் வாங்கினீங்க அப்படின்னாக்கா 900 rupees தான் வருது. ஓகே, ஆல்மோஸ்ட் 5,000 வந்து டிஃப்ரெண்ட் ஏர்பாட் செகண்ட் ஜெனரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா ஏர்பாட் தேர்ட் ஜெனரேஷனில் வந்து வாங்கினீங்க அப்படின்னாக்க நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,500 rupees. ஓகேங்களா, இதே ஆப்பிள் வெப்சைட்டில் போய்ட்டு வாங்கினீங்க அப்படின்னா 14,860 rupees. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6,000 rupees வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராடக்ட் தான், இதுக்கு வந்து இவ்வளோ மார்ஜின் பேஸ்டான உங்களுக்கே தெரியுமில்ல, இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் மெயின் ரீசன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியாக வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏர்பாட் ப்ரோ. ஓகேங்களா, ஏர்பாட் ப்ரோ இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரிமூவ் பண்ண முடியாது, இங்கே பட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தேர்ட் ஜெனரேஷனுக்கும் ஏர்பாட் ப்ரோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஏர்பாட் தேர்ட் ஜெனரேஷன் வந்து 20,000 இருக்கும். ஏர்பாட் ப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,300 rupees. ஸோ 26,300 rupees. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வெப்சைட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா 19,699 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6,000 rupees டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, இது நம்ம எங்கே வாங்கினோம்? ஸ்டோரில் போய் வாங்கினோம் டேரெக்டாக. ஸ்டோரில் வாங்கினதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் தான். ஓகே, ப்ராப்பராக ஒரிஜினல் எல்லாம் செக் பண்ணியாச்சு. 15,144. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 15,144 வந்து இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஓகே, ஸோ எப்படி இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எல்லா இதுலேயுமே இருக்கும். ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு ஸ்டோரில் போய் அவங்க செல் பண்ணும்போது அவங்களுக்கு ரீட்டைலர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் அவங்க அந்த கஸ்டமரை வந்து இழுக்கிறதுக்காண்டி இது கொடுக்குறாங்க. ஆத்தரைஸ்டு ஸ்டோர், நீங்களும் வந்து போகிறது வந்து ஆப்பிள் ஆத்தரைஸ்ட் ஸ்டோரான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் 26,300 இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,000 rupees டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ பயங்கர டிஃப்ரெண்ட்டு. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பாடு ப்ரோவோட ப்ரைஸ் தான் வந்து இந்தியாவில் வந்து ஏர்பாடு செகண்ட் ஜெனரேஷனோட ப்ரைஸு. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ஏர்பாட் ப்ரோவில் செகண்ட் ஜெனரேஷன்லாம் கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. சப்போஸ் ஏர்பாடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் மலேசியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா ஏர்பாட் ப்ரோ லேட்டஸ்ட் மெகா சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே வச்சுட்டு மேக்னெட்டிக் ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த லேட்டஸ்ட் வேர்ஷன் வாங்கினாவே வந்து 15,144 தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இந்த 15,000க்கு வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஏர்பாடு செகண்ட் ஜெனரேஷன் வாங்குறதுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் மலேசியாவில் வாங்கினீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து ஈக்குவலண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்பாட் நீங்கள் வாங்கணும்னு திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காதீங்க. மலேசியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்கள்ட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டு வர சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 days வந்து 1 days ஓகே எஸ்டர்டே நைட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ நிறைய பேர் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க இந்த ஐபேடுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. சாம்சங்குக்கும் இது ஆப்பிளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, இது வந்து கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. அதனால தாங்க இது யூனிக் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ரைஸ் இந்தளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா ஸோ இதோட வந்து குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்குங்க. கெத்தாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீம்ஸ் காலில் எந்த கால் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் செமையாக இருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இது கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏர்பாட் ப்ரோ வாங்கிட்டு 15,000 வாங்கினீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணலாம். மேபி இதோட டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,000 4,000 இருந்துச்சுன்னா இன்னும் 12,000 11,000 நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மலேசியாவில் பெஸ்ட் டு பை அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுக்க வேண்டியது வந்து ஏர்பாட் சொல்லுவேன். ஓகே, அதுதான் பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இங்கே கம்மியான ப்ரைஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்புக் வாங்கலாம். மேக்புக் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மலேசியாவும் பெஸ்ட் ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் 13 ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஓகே, நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேக்புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. இந்தியாவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 to 10,000 தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து அதான் எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரைஸ் வந்து ஆப்பிள் வெப்சைட்டில் உள்ளதை வச்சு தான் கம்பேர் பண்ணுறேன். நீங்கள் இங்கே வந்துட்டு ப்ரைஸை கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸ் க்ளைம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி வரும் நம்ம இந்தியாவில் வாங்குறதோட. ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து வாங்குனீங்க அப்படின்னாக்க ஸோ ஓகே சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.